2 வச்சுக்கலாம். இப்போ 3 in 1 பேலட் இருக்குன்னாக்கா, அதுல 3 ஷேட் இருக்கும் உங்களுக்கு. ஒண்ணு பிளஷ் இருக்கும், ஒண்ணு கான்டோரிங் பண்றது இருக்கும். இன்னொன்னு வந்து என்ன இருக்கும்? ஹைலைட்டர் இருக்கும். இது 3மே இருக்கும் நம்மளுக்கு. அப்போ என்ன பண்ணுவோம்னா, ஸ்லிம்மர்னாலே நம்மளுடைய ஃபேஸ் என்ன பண்ணுவோம்? கட் பண்றது. கான்டோரிங் பண்றது, கட் பண்றது, ஸ்லிம் பண்றதுன்னு சொல்லுவோம். அதாவது என்னன்னா, பிராடா உள்ள ஃபேஸ நம்ம ஆ ஸ்லிம்மா காட்டுறது, ஒல்லியா காட்டுறது. இப்போ எதுக்கு அத காட்டுறோம்னாக்கா, உங்களுக்கு நம்ம நார்மல் மேக்கப் போடும்பொழுது என்ன ஆகும்னாக்கா, நம்ம ஃபேஸ் எப்படி இருக்கோ அப்படியே தான் இருக்கும். நம்ம என்ன அ சாரியோ இல்ல என்ன வேர் பண்றோமோ, அதுக்கு தகுந்த மாரி நம்மளோட மேக்கப்பையும் நம்ம என்ன செய்யணும்? சேஞ்ச் பண்ணிக்கணும். ஹேர் ஸ்டைலா இருக்கட்டும், நம்மளுடைய என்ன இருக்கும்? டிரெஸ் கோடா இருக்கட்டும், அத சேஞ்ச் பண்ணிடணும். நீங்க ஈவினிங் டயத்துல போறீங்கன்னாக்கா, நீங்க போயிட்டு சும்மாவே மேக்கப் போட்டு வந்தீங்கன்னாக்கா, அந்த லுக் இருக்காது. இப்ப லெஹங்கா போடுவீங்க. நார்மலா எப்போதும் போடுற மாரி நீங்க மேக்கப் போட்டீங்கன்னா என்ன ஆகும்? அந்த லுக் என்ன செய்யாது? உங்களுக்கு வராது. சரிதானே? ஃபேஸ் மட்டும் அப்படியே இருக்க மாரி இருக்கும். பட் ட்ரெஸ்லாம் பார்த்தா மாடர்னா இருக்க மாரி இருக்கும். ஹேர் ஸ்டைல் மாடர்னா இருக்க மாரி இருக்கும். ஃபேஸ் மட்டும் அப்படியே இருக்கும். அப்ப என்ன ஆகும்னாக்கா, நமக்கு அந்த என்ன சொல்ற மாடலா தானே இருக்கு. ஏன் அப்படி இருக்குன்னு கேட்பாங்க. அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஸ்லிம்மர் மேக்கப் குடுப்போம். அதே மாரி ஹெச்டி மேக்கப் குடுப்போம் ஈவினிங் டயத்துல. அதே மாரி ஸ்மோக்கி குடுப்போம். அப்புறம் என்ன குடுப்போம்? ஷிம்மர் குடுப்போம். இந்த 4ம் வந்து ஈவினிங் டயத்துல குடுக்குறது. அப்புறம் ஷூட் பண்ணுவாங்கல்ல, வீடியோ ஷூட் பண்ணுவாங்க. இந்த மாரி இதுக்கு குடுக்குறது, அவுட்டோர் ஷூட்டுக்கு குடுக்குறது, ரிசப்ஷனுக்கு, பார்ட்டிக்கு இந்த மாரி விஷயத்துக்குலாம் என்ன பண்ணணும்? இந்த 4 மேக்கப்பும் நம்ம குடுக்கணும். சரிங்களா? ட்ரெடிஷனல் லுக் எதுக்கு குடுப்போம்? காலையில முகூர்த்தத்துக்கு ட்ரெடிஷனல் லுக் குடுப்போம். ட்ரெடிஷனல்னாலே நமக்கு அந்த சாரி வேர் பண்ணி நம்ம செய்யறது ட்ரெடிஷனல் லுக் குடுத்துருவோம். ஸோ ஈவினிங் டைம் உங்களுக்கு அப்படி கேட்கறாங்க, லெஹங்கா வேர் பண்றாங்க, இல்ல ஃபுல் ஃப்ராக் போடுறாங்கன்னா, நீங்க மேக்கப் போட்டா தான் உங்க ஃபேஸ் வந்து நல்லா இருக்கும். ரவுண்ட் ஃபேஸா இருக்கவங்களுக்கு போய் நம்ம லெஹங்கா போட்டா நல்லா இருக்காது. அப்போ என்ன பண்ணணும்? அத நம்ம கட் பண்ணணும். நெறைய பேத்துக்கு என்ன இருக்கும்? நெத்தி பெருசா இருக்கும். ஏத்து நெத்தின்னு சொல்லுவோம் இல்லையா? ஏத்து நெத்தியா இருக்கும். சில பேருக்கு இந்த சைடு என்ன செய்யும்? பெருசா இருக்கும். நோஸ் பெருசா இருக்கும். லிப் பெருசா இருக்கும். ஓகேவா? சில பேருக்கு குட்டி குட்டியா இருக்கும் லிப்பு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? கண்ணு பெருசா இருக்கும். அப்ப அவங்களுக்கா நம்ம நார்மலா போற மாரி காஜல் போட்டு, மேக்கப் போட்டா, அது வந்து ட்ரெடிஷனல் லுக்ல வந்துரும். அப்ப என்ன பண்ணணும் நம்ம? கட் பண்ணணும். இப்போ 3 in 1 பேலட்ல 3 இருக்குன்னு சொல்லிட்டேனா? இப்போ நான் 3 in 1 பேலட்ல வந்து பவுடர் மாரி இருக்கும். அத வச்சு நான் உங்களுக்கு சொன்னா, நான் கட் பண்றது உங்களுக்கு தெரியாது. ஓகேவா? நான் என்ன பண்றேன்? எங்கெல்லாம் எப்படிலாம் கட் பண்ணணும்னா, நான் லிப்ஸ்டிக் வச்சு கட் பண்ணி காட்டுறேன். ஓகேவா? அப்போ உங்களுக்கு கிளியரா தெரியும் நான் கட் பண்ணியிருக்க இடம். அதனால நான் லிப்ஸ்டிக்க வச்சு கட் பண்ணி காட்டுறேன். பட் நீங்க என்ன பண்ணணும்? 3 in 1 பேலட் வாங்கி, அதுல இருக்கும் கான்டோரிங் பண்ணிக்கலாம். இல்ல கான்டோரிங் ஸ்டிக்ஸ்னே தனியா விக்கும். அத வாங்கிக்கலாம். பட் நம்மள்ட்ட உள்ள 3 in 1 பேலட் ரொம்ப முக்கியமா தேவைப்படும். அது நெறைய விஷயத்துக்கு நம்ம யூஸ் பண்றதுக்கு, ஹைலைட் பண்ணி காட்டலாம். நமக்கு அந்த 3 in 1 பேலட் ரொம்ப தேவைப்படும். சரிங்களா? இப்போ நான் எப்படி கட் பண்றதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். லிப்ஸ்டிக்ல நான் என்னோட கலருக்கு ஆப்போசிட் கலர்ல நான் ஒரு கலர் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஏன்னா உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் எடுத்துக்கிறேன். என் ஃபேஸ் கிளியரா இருக்குல்ல? எல்லாருக்கும் என் ஃபேஸ் கிளியரா தெரியுதா? சரி. அப்ப என் ஸ்கிரீனை பெருசா வச்சுட்டு கட். ஃபோர்ஹெட் பெருசா இருக்கும். நெத்தி பெருசா இருக்கும்ல? அப்போ அவங்களுக்கு நம்ம எப்படி கட் பண்றது? நெத்தி எங்க கட் பண்றதுன்னு பாத்தீங்கன்னாக்கா, இந்த இடத்த நம்ம என்ன பண்ணணும்? கட் பண்ணணும். ஏன் இந்த இடம் தான் பெருசா இருக்கும் எல்லாருக்கும். சரிங்களா? அப்போ என்ன பண்ணணும்? இந்த இடத்த இப்படி கட் பண்ணணும். தெரியுதா? நான் எந்த இடத்துல கட் பண்ணிருக்கேன் தெரியுதா? கிளியரா? அப்போ நெக்ஸ்ட் ஆனா அந்த கண்ணாடி கூட ஒரு நிமிஷம். இப்போ நான் நெக்ஸ்ட் எங்க கட் பண்ண போறேன்னா இந்த இடம். சரிங்களா? இந்த இடம் தெரியுதா? இந்த இடத்த தான் நான் கட் பண்ண போறேன். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த இடம் பெருசா இருக்கும். ஓகேவா? அதனால நான் என்ன பண்றேன்? இத கார்னர் பண்ணி இந்த இடத்துல நான் வந்து கட் பண்றேன். ஓகேவா? அதே மாதிரி சேம் சைட். ஓகேவா? இந்த இடம், இந்த இடம், இந்த இடம், இந்த இடம் கட் பண்ணிருக்கேன். ஓகேவா? அப்போ நெக்ஸ்ட் எங்க கட் பண்ண போறோம்? இந்த இடத்துல. இந்த இடம் பெருசா இருக்கும்ல? கண்ணை வந்து பக்குன்னு இருக்கும்ல? அப்போ இந்த இடத்த கட் பண்ணணும். அதே மாதிரி இந்த சைடுல. ஃப்ரெண்ட்ஸ் நான் லிப்ஸ்டிக் யூஸ் பண்றேன். லிப்ஸ்டிக் வந்து சீக்கிரம் ட்ரை ஆயிடும். அது வந்து பிளெண்டர் வச்சு நம்மளால பிளெண்ட் பண்ண முடியாது. ஓகேவா?
நான் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் போட்டிருக்கேன். இப்போ இந்த இடம் ஃபோர்ஹெட்ல பண்ணியாச்சு, இந்த இடத்துல பண்ணியாச்சு, இந்த இடத்துல பண்ணியாச்சு. ஓகேவா? பண்ணிட்டு இப்ப நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? நோஸ். நோஸ் கட் பண்ணி இருக்குமா? அப்போ மூக்கு என்ன செய்யும்? பூரா தெரியும். நம்ம இந்த இடத்துல கட் பண்ணும் பொழுது மூக்கு வந்து என்ன செய்யும்? பூரா தெரியும். சரிங்களா? இப்போ இதை நம்ம பிளெண்டர் வச்சு பிளெண்ட் பண்ணிடலாம். நல்லா பாத்தீங்க, நான் லைட்டா தான் பிளெண்டர் வச்சு பிளெண்ட் பண்றேன். ஏன்னா நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காட்டும் போது அந்த அச்சு உங்களுக்கு தெரியணும். அதனால நான் பிளெண்டர் வச்சு பிளெண்ட் பண்றேன். பிளெண்டர் யூஸ் பண்றது அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் தானே? பிளெண்டரு அதெல்லாம் யூஸ் பண்றதுலாம் உங்களுக்கு தெரியும். லிப்ஸ்டிக்கா இருக்கிறதுனால நான் இப்படி வச்சு தேய்க்கிறேன். நீங்க வந்து பிளெண்ட் பண்ணணும். ஃபவுண்டேஷன் போடாம சரி, கான்டரிங் போடாம சரி, பிளெண்டர். இப்போ நான் பிளெண்டர் வச்சு பிளெண்ட் பண்றேன். ரொம்ப நேரம் பிடிச்சிருக்கு என்ன இடத்துல அந்த ஜக்கு வச்சு. ஓகேவா? நம்ம தான் ஃபவுண்டேஷன்லாம் ஆல்ரெடி போட்டோம்ல ஃப்ரெண்ட்ஸ். ஆனா கான்டரிங் போடுங்க. ஏன் ஃபவுண்டேஷன் போடுங்கன்னு சொன்னேன்னாக்கா, கான்டரிங் இல்ல, கான்டர் பண்ற அந்த இது இல்லைன்னாக்கா டார்க் கலர் ஃபவுண்டேஷன் போடுங்கன்னு சொன்னேன். சரிங்களா? நம்ம ஃபுல் மேக்கப் முடிச்சதுக்கு அப்புறம் இப்போ நானு கான்டர் பண்ணிட்டேன், கட் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போ இந்த கட் பண்ணதை நம்ம ஹைலைட் பண்ணி காட்டணும். அப்போ நான் என்ன பண்றேன்? ஹைலைட் பண்றதுக்கு கன்சீலர் எடுத்துக்கிறேன். இதுல ஹைலைட்டர் இருக்கு. நம்ம இதுல ஹைலைட்டர் எடுத்தா ஹைலைட் பண்ணும். சரிங்களா? இப்போ நான் உங்களுக்கு கன்சீலர் எடுத்து எப்படி ஹைலைட் பண்றதுன்னு காட்டுறேன். ஓகேவா? மேல இந்த இடத்துல நம்ம கட் பண்ணோம் இல்லையா, அதுக்கு கீழே என்ன பண்ணணும்? இல்ல பிபி கிரீம் இருக்குன்னா அதை யூஸ் பண்ணிக்கங்க. ஓகேவா? அதுக்கு கீழே கட் பண்ண இல்லையா, அதுக்கு கீழே போட்டிருக்கேன். கிளியரா இருக்குல்ல வீடியோ? வீடியோ கிளியர் தானே? இந்த இடத்துல கட் பண்ணோம் இல்லையா, அதுக்கு மேல அதே மாதிரி கீழே கட் பண்ணதுக்கும் மேல. ஏன்னா கட் பண்ணதை நம்ம ஹைலைட் பண்ணி காட்டணும். தெரியுதா? எல்லாருக்கும் கிளியரா தெரியுதா? நான் கட் பண்ணிருக்கிறது ஹைலைட் பண்ணிருக்கிறது தெரியுதா? ஓகேவா? இப்ப நோஸ் கட் பண்ணோம் இல்லையா, அப்ப நோஸ்ல 2 சைடு கட் பண்ணோம். அப்ப நடுப்புற என்ன பண்ணணும்? அதை ஹைலைட் பண்ணணும். ஓகேவா? இப்போ இதை பிளெண்டர் வச்சு பிளெண்ட் பண்ணிடலாம். ஓகே, இப்ப கிளியரா கட் பண்ணது கிளியரா? ஃபேஸ் கட் பண்ணது கிளியர் ஆயிடுச்சா? லிப் எப்படி கட் பண்ணலாம்னு பார்க்கலாமா? ஆனா பிரஷ் எடு. இந்த பிளாக் கலர்ல இருக்குல்ல, அதுல ஃபுல்லாவே பிரஷ் தான். கீழேயுமே இருக்கு. அது பாரு, ஓப்பன் இருக்கு. மேல இருக்கு பாருமா, நெப்பளிச்சுட்டு. குட்டி போறேன்னா ஒரே டார்க் கலர் லிப்ஸ்டிக். ஓகேவா? எப்படி நம்மளுடைய லிப்பை கட் பண்றதுன்னு காட்டுறேன். நான் என்ன பண்றேன்? லிப் எப்படி கட் பண்றதுன்னு காட்டுறேன். இப்போ நம்மளோட பிரஷ்ல லிப் லைனர் பிரஷ் ஒண்ணு இருக்கு, தெரியும் தானே? 3 பிரஷ் இருக்கும். ஒண்ணு கண்ணுக்கு என்னது ஐஷேடோ போடுறது, இன்னொன்னு நம்ம வந்து பவுடர் போடுறது, ஃபவுண்டேஷன் சாரி இது போடுறது, பிக்லோஸ் பவுடர், காம்பாக்ட் யூஸ் பண்றது. இன்னொன்னு வந்து என்னன்னாக்கா நம்மளுடைய ஐலைனர். ஓகேவா? சாரி லிப் லைனர். இப்போ நான் என்ன பண்றேன்? லிப்ஸ்டிக் ஒன்று நான் எடுத்துக்கிட்டேன், டார்க் கலர் 001 எடுத்திருக்கேன். 2 ஷேடு நீங்க எடுத்துக்கணும். ஒன்று டார்க் கலரா இருக்கணும், ஒன்று அதை விட கொஞ்சம் லைட் கலரா இருக்கணும். ஓகேவா? அப்பதான் நம்ம லிப்பை கட் பண்ணா நமக்கு தெரியும். இப்போ என்ன பண்றேன்? லிப்பை நான் டிரா
டார்க்ல வச்சு லிப் டிரா பண்ணிருக்கு. தெரியுதா எல்லாருக்கும்? டார்க்கா தெரியுதா? என் கண்ணாடி மட்டும் தெரிய மாட்டேங்குது. ஓகேவா? லிப் அப்போ நம்ம டிரா பண்ணியாச்சு. இப்போ பெருசா வேணும் லிப்னாக்கா நீங்க என்ன பண்ணணும், இந்த இந்த வெளியில போடணும். லிப்ஸ்டிக்கு லிப் லைனர் என்ன பண்ணணும், இந்த லிப்புக்கும் வெளியில நம்ம டிரா பண்ணிக்கணும். பெரிய லிப்பா இருக்கு, குட்டியா வேணும்னாக்கா நம்ம இந்த லிப்ஸ்டிக் என்ன பண்ணிருக்கோம், உள்ளார போட்டுக்கணும். லிப் லைனரை உள்ள போடணும். பெருசா வேணும்னா லிப்புக்கும் வெளியில டிரா பண்ணிக்கணும். குட்டியா வேணா லிப்புக்கும் உள்ள டிரா பண்ணிடணும். ஓகேவா? இப்போ நானு டிரா பண்ணிட்டேனா, மேக்கப்னா நம்மளுடைய இமேஜினேஷன் ஒண்ணு இருக்கும். இப்படி இருந்தா செம்மையா இருக்கு, இந்த லுக் நல்லா இருக்கே, இப்படி பண்ணுவோம் அப்படின்ட்டு அந்த இமேஜினேஷன் வச்சு நம்ம மேக்கப் போட்டு பார்க்கணும் நமக்கு. ஓகேவா? நம்ம பேசிக்ல இருக்கோம் இல்லையா? இப்ப நிறைய போட போட உங்களுக்கு ஐடியாஸ் நிறைய கிடைக்கும். சரிங்களா? அதனாலதான் லைட் கலர். இப்ப என்ன பண்ண போறேன், லிப்புக்கு உள்ளார லைட் கலர் கொடுக்க போறேன். அப்ப என்ன பண்ணும், நம்ம வரைஞ்ச லிப்பு நல்லா அழகா ஹைலைட் பண்ணி காட்டின மாதிரி காட்டும், உள்ளார இருக்கிறது குட்டியா காட்டும். ஓகேவா? இப்ப நான் வரைஞ்சிருக்கதும் உள்ளார போட்டுருக்க லிப்ஸ்டிக்கும் தெரியுதா? டிஃபரெண்ட் தெரியுதா ரெண்டுத்துக்கும்? இதுதான் நம்ம லிப்ப வரைகிறது. ஓகேவா? நெக்ஸ்ட் கண்ணுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, நீங்க வந்து காஜல் போட்டு தீட்டக்கூடாது. காஜல் போட்டு நல்லா வந்து ஸ்மட்ச் பண்ணக்கூடாது. ஸ்மட்ச் பண்ணீங்கன்னா ஸ்மோக்கி மேக்கப்போட எஃபெக்ட் வந்துடும். சரிங்களா? ஏன்னா ஸ்மோக்கி மேக்கப்னா என்ன, கருப்பா இருள் சூழ்ந்தது போல இருக்கும்னு படிச்சுட்டீங்க. அதனாலதான் நம்ம என்ன பண்ணோம், காஜல் போட்டா ஸ்மட்ச் பண்ணி விட்டாக்கா அந்த கருப்பா வந்துடும் ஸ்மோக்கில. ஸோ ஐலைனரையும் என்ன பண்ணணும்னாக்கா ஃபுல்லா நீட்டா இழுத்துட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து கண்ணு வந்து ஃபிஷ் கண்ணு மாதிரி போயிடும். நீட்டா இழுத்துட்டீங்கன்னா பெருசாவும் போயிடும். அப்போ என்ன பண்ணிடணும், இந்த இடத்துல கட் பண்ணிடணும். இப்படியே நம்ம என்ன பண்ணிடணும், போட்டு இதோட முடியும். ஓகேவா? இதுதான் ஸ்லிம்மர் மேக்கப் உள்ள ஸ்லிம்மர் மேக்கப்னா இப்படிதான். சரிங்களா? ஏன்னாக்கா உங்களுக்கு வந்து எல்லாமே நீங்க பெருசு பெருசா போட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியும்னாக்கா முகம் வந்து திரும்ப உங்களுக்கு பெருசா தான் தெரியும். அப்போ நம்ம ஹைலைட் பண்ணி காமிச்சாச்சு, கட் பண்ணி காமிச்சாச்சு. இப்போ காஜல் எப்படி போடுறது, காஜலுக்கு பதில் ஐலைனர் பென்சில் இருக்கும்ல அதை போட்டீங்க. லிக்யூட் இல்லாம பென்சில் இருக்கும்ல அதை போடுங்க. ஓகேவா? அது போட்டீங்கன்னா அது வந்து உங்களுக்கு வலியாது, கண்ணும் வெளிசா காட்டும். அப்புறம் என்ன பண்றீங்கன்னாக்கா பிளஷ் யூஸ் பண்ணாதீங்க. பிளஷ் யூஸ் பண்ண கூடாது. இந்த சின்னல நீங்க பிளஷ் யூஸ் பண்ணும் பொழுது சொல்றேன், நீங்க பிளஷ் யூஸ் பண்ணும் பொழுது என்ன பண்ணணும்னா இந்த கண்ணை வந்து உங்களுக்கு அப்படியா பப்ளியா தெரிய ஆரம்பிக்கும் இந்த ரெண்டு பக்கமும். அப்ப நம்ம கட் பண்ணதுக்கு என்ன ஆகும், பிரயோஜனமே இருக்காது. கட் பண்ணி எல்லாம் பண்ணதுக்கு பிரயோஜனமே இருக்காது. அப்ப என்ன ஆகும்னாக்கா நம்ம பிளஷ் யூஸ் பண்ணக்கூடாது. பிரான்சன் ஒண்ணு இருக்கும். பிரான்சன் தான் நமக்கு என்னத்துக்கு யூஸ் பண்றதுனாக்கா ஸ்லிம்மர் மேக்கப்க்கு யூஸ் பண்றது பிரான்சன் சொல்லுவாங்க. சரிங்களா? அததான் யூஸ் பண்ணணும். நீங்க பிளஷ் யூஸ் பண்ணி திரும்பவும் நம்ம ஃபேஸ் என்ன பண்ணக்கூடாது, ரவுண்ட் ஷேப்ல ஆக்க கூடாது. நம்ம கேட்கறதே ஸ்லிம் பண்ணி ஸ்லிம்மா காட்டுறதுதான் நம்ம ஃபேஸ்ல சொல்றது. ஓகேவா? இப்போ என்ன ஐலைனரா, ஒண்ணும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், ஐலைனரு நம்ம நீட்டா போட்டு இவ்வளவு தூரத்துக்கு இழுத்துவோம். பட்டர்ஃபிளை மேக்கப் எல்லாம் பார்த்திருப்பீங்க. நம்ம இங்க வரைவோம் நார்மலா ட்ரெடிஷ்னலுக்கு இவ்வளவு தூரம் இழுத்து விடுவோம். பரதநாட்டியத்துக்கு நல்லா பட்டையா போடுவோம். நம்மளுடைய கண்ணு, மூக்கு, லிப்பு இது மூணுத்தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஹைலைட் பண்ணி காட்டுறதுதான் நம்ம மேக்கப்போடைய என்ன ஆகுது, சேஞ்சஸ் ஏற்படும். சரிங்களா? அதனால சொல்றேன்,
இந்த ஸ்லிம்மர் மேக்கப்ல என்ன பண்றீங்க, ஃபுல்லா எடுக்காதீங்க. எடுத்தீங்கன்னா கண்ணு என்ன பண்ணும், பெருசா தெரியும். அதே மாதிரி கண்ணுக்கு கீழ நீங்க காஜல் போடும்போது உள்ளதான் போடணும். வெளியில போட்டீங்கன்னா அது என்ன மேக்கப் ஆயிடும், ட்ரெடிஷனல் இல்ல பரதநாட்டிய மேக்கப்பா மாறிடும். அப்போ நீங்க உள்ள போடணும். சரிங்களா? இது 2 தான் ஐலைனர். வேற என்ன டவுட் கேட்டீங்க? ஹெச்டி மேக்கப்ல டவுட் இருக்குன்னு சொன்னீங்களா? க்ளோனஸ் கிடைக்க மாட்டேங்குதுங்களா? ஆமாம்மா. ஹெச்டி மேக்கப் எப்பவுமே நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம 3 மேக்கப்பையும் கலக்கணும். லிம்மரையும் கலக்கணும், ஷிம்மரையும் கலக்கணும், ஸ்மோக்கையும் மிக்ஸ் பண்ணணும். என்னன்னு பாக்குறீங்களா? இப்போ ஷிம்மருக்கு என்ன பண்ணுவோம்? கண்ண என்ன பண்ணுவோம்? ஹைலைட் பண்ணுவோம். ஹைலைட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்? ஷிம்மருக்குள்ள டிஃபரெண்ட் என்னன்னாக்கா, கண்ணுல